ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீத்தேன் மீத்தேன் அப்படின்ற இந்த ஒரு பேரை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மீத்தேன் எடுக்கிறதுனால எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேரோட உயிர் இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ இந்த மீத்தேன் இதுக்கு முன்னாடி எங்க எடுக்கப்பட்டிருக்கு, இந்த மீத்தேன்னால என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்க காட்சன். வெல்கம் டு பிஜிஎன். மத்திய ஆசிய நாடான துர்க்மெனிஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்துல கராக்கும் அப்படின்ற பாலைவனத்துல தர்வாசா அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்துல 1971 ஆண்டு ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த மீத்தேனை எடுக்கிறதுக்கான ஒரு மையத்தை அமைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மத்திய ஆசிய நாடுகள் பலவற்றிலையும் பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுலயும் இந்த துர்க்மெனிஸ்தான்ல இருக்க கராக்கும் அப்படின்ற பாலைவனத்துக்கு அடியில பல மில்லியன் டன் கணக்குல இந்த கச்சா எண்ணெய்கள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த கச்சா எண்ணெயை எடுக்கிறதுக்கான ஒப்பந்தத்தையும் ரஷ்யா துர்க்மெனிஸ்தானோட போட்டுக்கொள்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் இருக்கிற இந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே மேற்கத்திய நாடுகளோட ஒரு மோதல்ல இருந்தாங்க. குறிப்பா அமெரிக்காவோட சொல்லணும். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமே ஆகாது. சோ இந்த ஒரு நேரத்தை பார்த்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல தன்னோட ஆதிக்கத்தை எப்படியாச்சும் செலுத்தணும் அப்படின்றதுக்காக ரஷ்யா இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு. சோ இந்த கராக்கும் அப்படின்ற பாலைவனத்துல பனோரமா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற இந்த பெட்ரோலியம், இந்த கச்சா எண்ணெய்கள், இந்த மீத்தேன் வாயுவெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை ரஷ்ய விஞ்ஞானிகள் செய்யறாங்க. அதுல முதல் திட்டமா ஒரு சின்ன துளையை போட்டு அதுல இருக்க வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றி அந்த வாயுக்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு அறைகளையும் அவங்க கட்டி வைக்கிறாங்க. இது சுமூகமா ஈஸியா போயிட்டே இருக்கு. சோ அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க நாளைக்கு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு நாள் காலையில பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 70 மீட்டர் விட்டமும் 20 மீட்டர் ஆழமும் கொண்ட அந்த ஒரு பெரிய குழி அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு திடீர் விபத்துல அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே கலங்கி போறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இது இல்லை, எதிர்பார்த்ததை விட வேற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கட்டியிருந்த அந்த பாதுகாப்பு அறைகள், அதுக்குள்ள இருந்த உபகரணங்கள், அவங்க வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாமே பூமியோட புதைஞ்சு போயிருச்சு. சோ அது வரைக்கும் அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள். இது எப்படி நடந்துச்சு, திடீர்னு ஏன் இந்த புலி உண்டாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில இடைப்பகுதியில அடுக்குகள் நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு அடுக்குகளா சேர்ந்துதான் இந்த பூமி உருவாகி இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் அந்த கராக்கும் பாலைவனத்திலையும் அடுக்குகள் சேர்ந்துதான் அந்த ஒரு இடம் உருவாகி இருக்கு. அந்த அடுக்குகள் சேர்ந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாயுக்கள், அதாச்சும் எரிவாயுக்கள் பல மில்லியன் ஆண்டுகளா அந்த பூமிக்கு அடியில அடைக்கப்பட்டு இருந்திருக்கு. சோ இவங்க அந்த துளை போட்டதுமே அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அந்த வாயுக்கள் வெளியேற நேரத்துலதான் அந்த ஒரு இடம் இவ்வளவு பெரிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ மேல இருந்த பூமி எல்லாம் அடியில போயிட்டு அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியேற ஸ்டார்ட் ஆகிருச்சு. சோ அதுல இருந்து வெளியேறது எரிவாயுக்களா இருந்ததுனால இந்த எரிவாயுக்கள் வளிமண்டலத்தோட கலந்துச்சு அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த ஒரு திட்டம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாயுக்கள்ல இந்த வாயுக்களை தீ மூட்டிட்டா இந்த வாயுக்கள் எரிஞ்சு வளிமண்டலத்தோட கலக்காது அப்படின்றதுதான். சோ அதே மாதிரி அவங்களும் தீ மூட்டுறாங்க. சோ அந்த வாயுக்கள்லாம் எரியுது, வளிமண்டலத்தோட கலக்கப்படலை. சோ அங்க இருந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. சோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 48 ஆண்டுகள் இருக்குங்க அந்த தீ மூட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த தீ அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளத்துல இருந்து வெளியேற மீத்தேன் வாயுவால தான் இந்த தீ இன்னுமே அணையாம இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுல அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கும் சரி, அந்த வளிமண்டலத்துக்கும் சரி ஏதாச்சும்
ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, இப்போதைக்கு அதுல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுமே தர்வாசா நகர மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே இருக்க அந்த ஒரு பள்ளத்தை வந்து தங்களோட நுழைவாயில் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே துர்க்மெனிஸ்தான்ல ஒரு சுற்றுலா தலமா அந்த ஒரு பள்ளம் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்த வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சுரங்கங்கள் செய்யும் போது அதுல இருந்து மீத்தேன் வாயு வெளியாகுச்சு அப்படின்னா அதுல இருக்க அடர்த்தி, அதாச்சும் மீத்தேன் வாயோட அடர்த்தி குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எந்த பாதிப்புமே வராது அப்படின்றத சொல்றாங்க. அதே ஒருவேளை மீத்தேன் வாயோட அடர்த்தி கூடுதலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வளிமண்டலத்துல இருக்க ஆக்சிஜனோட அது வினை புரிஞ்சு தீச்சுவாலைகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. அது மூலமா அதிக வெப்பத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க. ஸோ அது மூலமா பக்கத்தில் இருக்க மக்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்றதே மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் இந்த மீத்தேன் வாயுவை எடுக்கும் போது ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு, இந்த மீத்தேன் வாயுவை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மீத்தேனை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ அதை தேடி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்க்குற எனக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்கள் காட்சன், இது உங்கள் BGM.